அன்பு கலந்த எச்சரிக்கை. என் அன்பான பக்தர்களே, நான் சீதளா மாதா பேசுகிறேன். இன்று சீதளா அஷ்டமி. ஒருபோதும் அடுப்பை பற்ற வைக்காதீர்கள். சூடான உணவை உண்ணாதீர்கள். அந்த நெருப்பின் வெப்பம் உங்கள் உடலில் நோய்களை வரவழைக்கும். அன்று முழுமையாக ஆறிய குளிர்ந்த உணவையே பசொஃபா உண்ணுங்கள். என்னை பூஜிக்கும் முறைகள். என்னை பூஜிக்கும் போது மஞ்சள், குங்குமம் மற்றும் குளிர்ந்த நீர் நிரம்பிய கலசத்தை அர்ப்பணியுங்கள். எனக்கு பிடித்தமான இனிப்பு சாதம், குளிர்ந்த ரப்பரி, குல்குலே மற்றும் ஹல்வா பூரி ஆகியவற்றை நைவேத்தியமாக படையுங்கள். பக்தர்களே, என் கையிலுள்ள துடைப்பம் வெறும் பொருளல்ல. அது உங்கள் இல்லத்தில் உள்ள தரித்திரத்தையும் அலட்சுமியையும் விரட்டிவிடும். எனது பித்தளை முறம் உங்கள் குழந்தைகள் மீதான தீய சக்திகளையும் நோய்களையும் காற்றில் பறக்கச் செய்யும். யார் ஒருவர் தூய சக்திகளையும் நோய்களையும் காற்றில் பறக்கச் செய்யும்? யார் ஒருவர் தூய மனதுடன் எனக்கு இந்த குளிர்ந்த உணவை படைத்து பிரசாதமாக உண்கிறார்களோ அவர்களின் குடும்பத்தை அனைத்து விதமான தொற்று நோய்களிலிருந்தும் காய்ச்சலிலிருந்தும் நான் எந்நாளும் பாதுகாப்பேன். இது என் வாக்குறுதி. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கத்திரையில் ஜெய் சீதளா மாதா என்று பதிவிடுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் இந்த அருளை பெற இப்போதே இந்த தகவலை பகிருங்கள்.